கைஸ், இன்றைக்கி நான் வந்து செம்ம தூக்கத்தில் இருந்தேங்க. போலீஸ்காரங்க எழுப்பி விட்டாங்க, அதாவது ஃபோன் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு அட்டன் பண்ணி பார்ப்போம், எடுத்து பார்ப்போம். ஓகே, என்ன விஷயம்னு தெரியல. நான் ஃபோன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நேரடியாகவே போய் என்னன்னு கேட்டுருவோம். ஓகேங்க, நம்ம இசட்10R எடுத்துகிட்டு நேராக பறந்துடலாம். வாங்க. பறக்கணுன்னா பறக்க முடியாது, ஏன்னா நம்ம சிட்டியே வேறு மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதை நான் வந்து சொல்கிறேன் இருங்க. ஓகே, வந்தாச்சு. என்னது? ஓகே, வந்தாச்சுங்க. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னன்னு கேட்டு வந்துடலாம். நோ, யாராச்சும் இருக்கீங்களா? இந்த இருக்காங்க. தம்பி, நீ யாருப்பா? பார்க்க பொறுக்கி மாதிரி இருக்க. பொறுக்கி இல்லைண்ணா, சார் தான் நான் கூப்பிட்டாரு, போப்பா. ஓகே, சிங்கம் சார், என்ன சார் வேணும்? தம்பி, நம்ம கேமில் நியூவாக ஏதோ லிங்க் வந்திருக்கான். அந்த லிங்க்கை மட்டும் இது நம்ம கேமில் போட்டு எல்லாருக்கும் இது பண்ணி விட்டுறியா? நம்ம ஹைஸ் வெல்கம் பேக் டு நானுங்கள் சாய். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பைக் டிரைவிங்கில் நியூ அப்டேட் வந்திருக்கு. இந்த என்னெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. போலீஸ் ஸ்டேஷன் மாடியில் வந்து ஒரு கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டுக்கு போனால் என்னென்னலாம் மாடிஃபைட் பண்ணியிருக்கான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வீடு டோட்டலாக மாடிஃபைட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, ஸ்விம்மிங் பூலில் ஏறி வர்றதுக்கு ஒரு பாலம் மாதிரி போட்டாங்க. ஓகே, நம்ம வீடோட மாடியே மாடிஃபைட் பண்ணாமல் இருந்துருச்சு, ஆனால் இப்போ வந்து மாடிஃபைட் பண்ணிட்டாங்க. இந்த லிங்க் எப்படி இது நம்ம கேமில் வர வைக்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்க, ஏன்னா அந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே போகலாம். வாங்க. ஓகே, நம்ம ஆள் எப்படி எதிரி குதிச்சு வராங்க பார்த்தீங்களா? ஓகேங்க, வந்தோடனே ஃபுல்லாக ட்ரீயாக இருக்குது. இந்த கேம் பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்தியன் பைக் டிரைவிங் ப்ளே ஸ்டோரில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துடும். ஓகேங்க, இது வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே அவங்க போட்டிருப்பாங்க. இது கேமிங் யூடியூபர்ஸுக்கு வந்து ஒரு தனியாக சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. இந்த லிங்க்கை நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் வந்துட்டு ஃபோனில் வந்து பேஸ்ட் பண்ணி டிக் கொடுத்துட்டு ஒரு 10 செகண்ட் 50 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு 10 செகண்ட் போதும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திரும்ப ஃபஸ்ட்டில் இது ஒரு ஏரோ மார்க் காமிக்குது பார்த்தீங்களா? அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்துடும். நம்ம சேனலில் என்னால் கொடுக்க முடியல, ஏன்னு தெரில. ஓகேங்க, பக்கத்து வீட்டில் வந்து பக்கத்து வீட்டு பில்டிங்கு ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு ஜூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, நீங்கள் அப்படி யூடியூபர்ஸில் இல்லைங்கன்னா இருங்க, இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னதுன்னு தெரில, ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்குது. யூடியூபர்ஸ் ஜாயின் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னால் மட்டும் வீடியோவில் காப்பி பண்ண முடியல, ஏன்னு தெரியல, எனக்கு வர மாட்டுது. UAFF கேமிங் இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியலனா இது யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். UAFF கேமிங்னு போட்டுட்டு அவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவில் போய் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நேராக நம்ம கேமில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்க, அடுத்து வேறு என்னெல்லாம் மாடிஃபைட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன். நம்ம ரயில்வே ஸ்டேஷனே ஃபுல்லாக மாடிஃபைட் பண்ணிட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். ரயில்வே ஸ்டேஷன் முன்னே இருந்ததை விட
கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கன் எடுத்து சுடலாம். மூட் ஆனுன்ட்டு ஆடியோ டூலில் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டாதது ஏதாச்சும் தெரியாமல் போட்டுட்டிங்கன்னா அதை வந்து சுட்டுக்கலாம். என்னடா சுட முடியல, போட்டுச்சு போட்டுத்தல்லே. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி